வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பேசுறது நல்லா கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. 26ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ லைவ். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் தி மார்க்கெட்? வாட் ஆர் யூ பீப்புள் டூயிங்? கிரிப்டோ ஏறுற மாதிரி சில்வர் கோல்டு ஏறிட்டு இருக்கு. அதுதான் சார் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன இது கிரிப்டோ மாதிரி ஆயிடுச்சு சில்வர் கோல்டு. ஆல் டைம் ஹைல இருக்கு, கீழே வரணும். கிரிப்டோ இருக்கிறவங்களாம் சில்வருக்கு போயிட்டாங்களா? சில்வர் கோல்டுக்கும் பார்க்கலாம். வேற நாக்கமோட்டோ மட்டும் லைட்டா மேல ஏறிட்டு இருக்குங்க சார். தனியா நாக்கா மட்டும் ஏறிட்டு இருக்கா? ஓகே. அது மட்டும் தனி போர்ட்ஃபோலியோல அது மட்டும் கொஞ்சம் தனியா தெரியுது பச்சையா. ஓகே ரைட் ரைட். எவ்வளோ ஏறி இருக்கு இப்போ? நான் பார்க்கல. ஒரு நிமிஷம் சார். இப்போ 0.125 சார். பெருசாக ஒன்றும் ஏறலையே. ஓகே. 149 வரைக்கும் மார்னிங் இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து லைட்டா கீழே இறங்கிட்டு இருக்கு. ரைட் ரைட் ரைட். சும்மா ரொட்டேட் பண்ணலாங்க சார். ம், நல்ல மூமெண்ட் இருக்கு. ரைட் ரைட் ரைட். குட். வேற எதாவது ட்ரேடிங் எதுவும் பண்ணீங்களா? எதுலையாவது? ட்ரேடு எதுவும் பக்கமா எடுக்கலங்க சார். ம், மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கே பார்க்கறதுக்கே பயமா இருக்கு, அப்புறம் எங்க போறது? எஸ் எஸ். ஏன்னா சுச்சுவேஷன், மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கு. லெட்ஸ் see what happens. வேற டிஓவும் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குங்க சார். 250 நேற்று 230 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார், டிஓவும் இறங்கி இருந்துச்சு. எல்லா காயினும் வரும்போது அதுவும் வரதானே செய்யணும். கண்டிப்பாங்க சார். ஆல்மோஸ்ட் எல்லாமே கீழே தான் இருக்கு. வந்துட்டு தான் போகுது. ரொம்ப பிளங்க் ஒரு அப்பப்போ 30 to 40% வருது. எது? ஆனா விற்க முடியல சார். பிளங்க் பிஎல்ஏஎன்சிகே பிளங்க் வால்யூமே இல்லையாங்க. வால்யூம் இல்ல சார். ஆனா ஆர்டர் போட்டு 30-40% வச்சிருந்தா வருது. ஆர்டர் போட்டு வச்சிருந்தா தான் ஒழுகும் அது. அதுவுமே ரொம்ப ஆமா சார். வால்யூம் கம்மியா இருக்குனால உருவ மாட்டேங்குது. சார் பிரேம் சார். சொல்லுங்க. சார் இந்த மெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு சார் இப்போ வந்து பிப்ரவரி 28க்கு அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா சார்? இப்போ நம்ம இது ப்ரீவியஸாக பண்ண டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல சார், அதுக்கு வந்து சப்போஸ் அந்த எஃப்ஐயோட கம்பெனி ஆன பிறகு அதை வந்து ஐடியில் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இதுக்கு சான்ஸ் வராது. ரீகேவைசி பண்ண சொல்லுவான். ரீகேவிஸ் தான் கேட்பாங்க சார். பழைய டேட்டாஸ் எதுவுமே நமக்கு இல்லை, அது பண்ண மாட்டான். ரீகேவைசி பண்ண சொல்லுவான். இன்கேஸ் எஃப்ஐஓக்குள்ளே போயிட்டானா ரீகேவைசி பண்ண சொல்லுவான். அப்போ ப்ரீவியஸ் டேட்டாக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வேற இந்த பிட்காயின் அனலைஸ் ஒரு பண்ணியிருந்தீங்க, அது என்ன ஸ்டேஜ் சார்? அது ஃபைனல் ஆயிடுச்சா? எந்த இது? ஓ, அது ப்ரைஸிங்களா? அது சரியா வரலைங்க. டேட்டா படி போட்டோம்னா கண்ணா. அது ஆக்சுவலி எனக்கு கிடைக்கிற டேட்டா படி பார்த்தோம்னா 1.47 1.53 வருது. 1.63 ஒரு ஹையஸ்ட் கிடச்சிச்சு. 1.42 வந்தது. அது கீழே எனக்கு வரல. 163 கிடச்சிச்சு. 142 கிடச்சிச்சு. ஒரு இதில் 153 ஒன்றும் இல்லை. 153, 162, 147. அதான் 143 163 வரைக்கும் எனக்கு கிடச்சிது. ஓகே. அது மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. அது ரொம்ப நாள் ஆச்சு. நான் 2-3 மாதம் முடி பண்ணது. 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர்.
யாரோ கை தூக்குறாங்க. பியர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி பேசுறாங்க சார், உண்மையா இதை இருக்குமா? பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். ஸோ நோ ஒன் நோஸ் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். வாட் ஹேப்பன்ன்றது தான் சொல்ல முடியுமே, வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன்றது நோபடி கேன் ப்ரெடிக்ட். அந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ன்றது வந்து இட்ஸ் பின் டாமினேட்டிங். ரொம்ப அதிகமாக முன்னாடி ஏற்கனவே லெவரேஜ் இருக்கும், லெவரேஜ் மேலே லெவரேஜ் வச்சுக்கிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இது வந்து யூஸ்வலாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து நோபடி கேன் கெஸ் இட். எப்படி போகும்னே தெரியாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், 4 மணி நேரத்தில் கிரிப்டோவோட தலையெழுத்தே மாறும். ஒரே ஒரு கேண்டில் 4 ஹவர் கேண்டில் அது மாதிரி கிரிப்டோ அதுதான் இந்த பர்டிகுலர் செக்டரோட பியூட்டியே. 10 சென்ட்லேருந்து $3 $2 கூட சரன்னு ஓடும். $3 $2லேருந்து 10 சென்ட்டு கூட வரும். ஸோ அதனால நத்திங் இஸ் ப்ரெடிக்டபுள் ஹியர். எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எதையுமே வந்து ஃபோர்ஸி பண்ணவும் முடியாது, ஆகர் பண்ணவும் முடியாது. ஸோ எவ்ரிபடி அதாவது வந்து ஒரு ஜோசியக்கார மாதிரி வி ஆர் ஃபோர்ஸிங் திஸ், இந்த ப்ரைஸ் இந்த ரேட்டில் வரும், இந்த ரேட்டில் இந்த தேதியில் இந்த ப்ரைஸ் வரும்னு சொன்னால் அப்படிலாம் வராது. நிறைய காரணங்கள் உண்டு. ஸோ அது வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழிக்கு அது வரணும்னு பார்த்தோம்னா வராது. நம்ம அது வழிக்கு போயிட்டு அதோட ட்ராவல் பண்ணிட்டு போகணும் மார்க்கெட்டோட. ஸோ அதுக்கு தகுந்த சில எக்ஸ்பர்டைஸை நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் அதை தான் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ தே ஹாவ் சம் டார்கெட்ஸ் ஃபார் சர்டன் காயின்ஸ். இந்த காயின் இந்த டார்கெட் பண்ணணும், இந்த காயின் இந்த டார்கெட் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட் டேர்மில் மினிமமாக ஒரு டார்கெட் வரும்போது தே ஃபர்கட் டு செல் இட் ஆஃப் ஆர் புக் ப்ராஃபிட்ஸ். அதை பண்ணவும் மறந்துடுறாங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக கீழே போனவுடனே ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. இதுதான் வந்து யூஸ்வல் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ கிடைக்கிற விஷயத்த அப்பப்போ யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னைக்கோ கிடைக்க போகுதுன்னு உட்காந்துட்ருக்காங்க. அது வந்து அஃப்கோர்ஸ் வச்சிருக்கலாம் நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருந்தால். ஸோ ஒரு சில இந்த ஷார்ட் டேர்ம் நேரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லும் போதுமே தெளிவாக சொல்லிடுவேன், அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் நேரேஷன். அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்பப்போ போட்டோமா வந்தோமா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். 50% கிடச்சிச்சா, 60% கிடச்சிச்சா, 25% கிடச்சிச்சா, வித்துட்டு அடுத்தடுத்த ரொட்டேட் பண்ணிட்டு இருக்க தெரியணும். அது ரொட்டேட் பண்ண மாட்டுறாங்க. அது ரொட்டேட் பண்ணாதனால தான் இவ்வளோ பெரிய சிக்கல்களை நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தே பிளே தி பிளேமிங் கேம். ஸோ ட்ரம்ப் மேலே ப்ளேம் பண்ணுறது, வார் மேலே ப்ளேம் பண்ணுறது, அப்புறம் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இப்படி இருக்குன்னு ப்ளேம் பண்ணுறது, டாரிஃப் மேலே ப்ளேம் பண்ணுறது, மார்க்கெட் அதெல்லாம் அவங்க வேலையை அவங்க சரியாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் நம்ம வேலையை சரியாக பண்ணுறது இல்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ தோஸ் பீப்புள், பொலிட்டீஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ், அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க தெளிவாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்மளோட கை காசு, நம்ம போடுற காசு, நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹோம்ஒர்க்ஸை நம்ம பண்ணாமல் விட்டுட்டு we are putting the blame on someone else. ட்ரம்ப்பை ப்ளேம் பண்ணுறது, எது கீழே வந்தாலும் ட்ரம்ப்போட டாரிஃப் தான் காரணம்ன்றது, எது வந்தாலும் ட்ரம்ப் இது பண்ணது தான் காரணம்ன்றது, எது வந்தாலும் புட்டின் பண்ணது தான் காரணம்ன்றது. அது டோன்ட் புட் தி பிளேமிங் கேம் ஆன் அதர்ஸ். அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அந்த பொலிட்டீஷியன்னா அந்த பொலிட்டிக்கலாக என்ன பண்ணணுமோ, அவங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஒழிய மற்றபடி நம்ம தான் என்ன பண்ணணும்னா ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம கை காசை போட்டிருக்கோம், நம்ம தான் ஹோம்ஒர்க் பண்ணணும் நிறையா. ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம கை காசை போடுறோம், அடுத்தவங்க காசை நம்ம போடலை. நம்ம உழைத்த காசை போடும்போது அதை பற்றின புரிதல் வந்து அதை பற்றி தெரிஞ்சு அதை போய் உள்ளே போய் ஆராய்ஞ்சு 1 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முன்னாடியே போதுங்க கற்றுக்கிறதுக்கு. நான் நேற்று போட்ட வீடியோக்கு நான் கிட்டத்தட்ட 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 150 பக்கம் படிச்சிருக்கேன், 152 பக்கத்துக்கு மேலே படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அவ்வளோ ஆர்டிகல்ஸ் அதுலேருந்து எடுத்திருக்கேன் நேற்று போட்ட ஒரு வீடியோவுக்கு. அந்த ட்ரம்ப் வந்து நாடகம் ஆடுறாருன்ற வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட 155 பக்கம் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 2 கம்ப்ளீட் டேஸ், கிட்டத்தட்ட 30 மணி நேரம் செலவு பண்ணேன் ஒரு 18 நிமிஷம் வீடியோவுக்கு. ஸோ என்ன ரீசனுக்காக அதை பண்ணுறோம்? ஸோ டு எஜுகேட் யூ பீப்புள். மார்க்கெட் இப்படி இருக்க கண்டிஷனுக்கு நம்ம அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறது நம்ம தான் அதுக்கு காரணம். ரைட் ஃப்ரம் தி பிகினிங் நான் ஒரே ஒரு பாலிசி மட்டும் வச்சுருந்தேன். ஸோ மீம் காயினை பற்றி பேசுறதில்ல, மீம் காயின் வாங்குறது இல்லை. இன்னை வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எல்லா மக்களும் என்ன பண்ணாங்கன்னா அந்த மீம் காயின்குள்ளே போய் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை காலி பண்ணுது. அதுவும் குறிப்பாக 24 ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடிலேருந்தே மீம் காயின் இருக்குது. 24 அளவுக்கு அதிகமாக உள்ளே வந்தது இந்த பம்ப் டாட் ஃபண்ட் வழியாக. ஸோ ஈஸி மணி, குவிக் மணின்னு புரிதலே இல்லாமல் கொண்டு போய் அதில் போய் கொட்டினாங்க. இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட 25 மட்டுமே காயின் ஜெக்கோலேருந்து வந்த ஒரு ஆர்டிக்கலில் கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் செத்து போயிடுச்சு. 1.3 மில்லியன் ப்ராஜெக்ட்ஸு, 1.3 மில்லியன் டோக்கன்ஸ். 1000 இருந்தது, 2000 இருந்தது, 10,000 இருந்தது. இன்னைக்கு பார்த்தா 15 லட்சம் 20 லட்சம் டோக்கன் வந்து செத்து போயிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு டைல்யூட் ஆயிருக்குன்றதை பாருங்கள் ஃபண்ட்ஸ். முன்னாடிலாம் ஃபண்ட்ஸ் ஓரளவு கரெக்டான ப்ராஜெக்ட்ஸில் போகும், அப்போ தான் பம்ப் ஆகும், கரெக்டாக இருக்கும். ரீட்டைலர்ஸ் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அங்கங்கே யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக, அதாவது மெயின் ரீசன் என்ன, டு மேக் மணி அப்படின்றத விட டு மேக் குவிக் மணி.
ஸோ ஒரு ஆர்கானிக்காக க்ரோ ஆகும். ஒரு 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 கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் இருக்கணுன்றது இல்லை. போட்டோமா எடுத்தோன்னே கோடீஸ்வரர் ஆயிடணும். 100 போடுறோம், 1000 போட்டோம், 1,00,000 போட்டோம், 2,00,000 போட்டோம், 5,00,000 போட்டோம், 10 கோடி 20 கோடி எடுத்துடணும்னு நினச்சி கொண்டு போய் எதுலையாவது போடுறது. மேக்ஸிமம் ஃபண்ட்ஸை நிறைய அதில் ரொட்டேட் பண்ணது ஒரு பெரிய காரணமாக நான் சொல்லுவேன். அந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து மீம் காயின்ஸ் தான். ஸோ அதே அகெயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ கிரீன்லாண்டை ஆக்குபை பண்ணணும். ஸோ அகெயின் டேரிஃப்ஸை விதிக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு. ஐ வாட்ஸ் கோயிங் ஹேப்பன். கிரீன்லாண்டை போய் அவர் பிடிக்கணும்னு நினைக்கிறாருன்னா, ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் சினாரியோ பிஹைண்ட் தட். ஸோ அதில் இருக்க எண்ணெய் வளம் இருக்குது, கப்பல் வழியாக போகணும். ஸோ அது வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், ஒரு ஹார்பர் அவங்களுக்கு அங்கே வேணும் போகிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேர் பெர்த் மெட்டல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிரீன்லாண்டில் இருக்குது. டாப் 10ல் வந்து 5வது இடத்துல என்னமோ இருக்குது கிரீன்லாண்டில். இன்னொரு முக்கியமான விஷயம், சைனாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. 3வது இடத்துல இந்தியா இருக்குது, 2வது பிரேசில் இருக்குது, 4வது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது, வியட்நாம் இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல கிரீன்லாண்ட் இருக்குது. ஆனால் கிரீன்லாண்ட்லேயும் கனடாலையும் இது வரைக்கும் இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸை 1% கூட வெளியில் எடுக்கல. ஸோ அன்டச்டு அப்படியே இருக்குது. அதனால தான் அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸை கைப்பற்றணும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கைப்பற்றணும், ப்ளஸ் அதுக்குள்ள அந்த கப்பல் போக்குவரத்தை கைப்பற்றணும். 4-5 நாடுகள் துடிச்சிக்கிட்டு இருக்கு. கனடா துடிக்குது, சைனா துடிக்குது, இது ரஷ்யா துடிக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸும் துடிக்குது. ஸோ தே நீட் அது என்னோட இடம் தான், இது என்னோட போக்குவரத்து, அந்த கப்பல் போக்குவரத்துக்கு எனக்கு தேவை. ஏன்னா ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு இப்பயே அதை பிடிக்கிறதுக்கு ப்ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேரிஃபை விதிச்சாருன்னு சொன்னால் இவங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க ஒரு வச்சுருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் எல்லாம் சேர்ந்து ஏசிஐன்னு சொல்லிட்டு ஆன்டி கோஹெரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ அதை கொண்டுட்டு வந்தாங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மேலே வந்து இவங்க தடை விதிக்கிற மாதிரி இவங்க டேரிஃப்ஸ் போடலாம். இல்லைன்னா அமெரிக்காவோட பொருட்களை உள்ளே கொண்டு வர முடியாது. எஸ்பெஷலி அமெரிக்காவில் இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பேங்கிங் கம்பெனிஸ், ஐடிஸ், சாஃப்ட்வேர்ஸ், இதெல்லாம் யூரோப்பியன் உள்ளக்குள்ளே வர முடியாது. ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். அது வந்து 2023 அந்த பர்டிகுலர் இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், ஆன்டி கோவர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி கொண்டு வந்தது வந்து 2021 கொண்டு வந்தாங்க. 23 வந்து கொண்டுட்டு வந்துட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க, பசூகான்னு சொல்லிட்டு, ட்ரேட் பசூகான்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் இன்கேஸ் டேரிஃப் நீங்கள் விதிச்சிங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் போடுவோம், என்ன வந்தாலும் நாங்கள் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இதில் ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கிறது வந்து ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் ரொம்ப ஸ்டபர்னாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து டென்மார்க்கோட கண்ட்ரோலில் இருக்குது. நீ அடிச்சின்னா நானும் அடிப்பேன்றாங்க. எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. சரியா இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் தான் நேற்று நான் சொல்லவும் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கோமாளியை வந்து ஒரு அரண்மனையில் உட்கார வச்சோம்னா அது அரண்மனையாக இருக்காது, சர்க்கஸ் கூடாராம தான் இருக்கும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. யாரை சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனிதிங் எல்ஸ்? கிருஷ்ணகுமார் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க, உங்க பொண்ணு எப்படி இருக்கு? டைபாய்டு தான் சார், டைபாய்டு ஃபீவர். இப்போ பொண்ணு சொன்னா இப்போ நல்லா இருக்காளா? வந்துட்டாளா? ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க? ஆமா சார், இப்போ இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட பேசிட்டு அவங்க மெடிக்கல் சீட்டு கொடுத்துருக்காங்க, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம். அந்த பிரெஸ்கிரிப்ஷன் சீட்டு கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, யூரின் டெஸ்ட். அதை எடுத்துட்டு அது நெகட்டிவ் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைபாய்டு மாத்திரம் பாசிட்டிவ். மாத்திரை எல்லாம் வாங்கியாச்சு சார், வாங்கியாச்சு. சாயந்தரம் தான் ஈவினிங் தான் பொண்ணு சொன்னா. சரி, ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அப்படின்னாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. ஆமா சார். சார் அப்புறம் இந்த இது நம்ம அந்த ஃபேக்ட் வந்து மெட்டாமாஸ்க்ல உள்ள கொண்டு வர முடியலையே சார். அது செயின் லிங்க்ல வந்து வர மாட்டேங்குது. உங்களுக்கு சப்போஸ் இல்லைன்னா நீங்க வந்து எய்தர் காயின் எக்ஸ் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் கேஒய்சி எக்ஸ்சேஞ்ச் தான் நீங்க. அத காயின் எக்ஸ்ல அப்ப மாத்திரவா சார்? காயின் எக்ஸ்ல மாத்திக்கலாம். நீங்க டைரக்டா கொண்டு போக முடியலன்னா கூட வித்துட்டு அங்க போய் யூஎஸ்டிடி போட்டு மாத்திக்கணும். சரி, ஏன்னா நம்ம வாலெட்ல தானே வைக்கணும் பிளான் பண்ணது, கண்டிப்பா நான் பார்த்தேன். நீங்க மெட்டாமாஸ்க் வரலையா அதுல? ஆமா சார், மெட்டாமாஸ்க் chainlist.comல போட்டு பார்த்துட்டேன், அது ட்ரேஸ் பண்ணா வர மாட்டேங்குது சார். ஃபேக்டரே வர ஃபேக்டரின்னு போட்டேன், ஃபேக்டர்னு போட்டேன், ரெண்டுமே போட்டேன், வர மாட்டேங்குது. அது மாத்திரம் பாத்துங்க சார். வச்சிருக்கீங்களா அத? ஆமா சார், இருக்கு சார். இப்ப கூட வாங்கினேன், 0.95 வரை வாங்கி வச்சிருந்தேன் கொஞ்சம். அதுக்கப்புறமா வாங்க கீழே போயிட்டே இருக்கு. இப்போ 0.7. காயின் பேஸோட இன்குபேட்டர் ப்ராஜெக்ட் அது. 2 முறை காயின் பேஸ் வந்து ஃபண்ட் பண்ணாங்க, 3வது முறை ரொம்ப அருமையான ப்ராஜெக்ட். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நல்லா வளரணும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரல. அது ஒரு அட்டகாசமான ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க, ஃபேக்டரைசேஷன் ஒரு டெக்னாலஜி. உலகத்துல ரொம்ப கடுமையான மேக்ஸ் அதுதான். இது வரைக்கும் உலகத்துல வந்து இப்போ இருக்கக்கூடிய குவாண்டம் கம்ப்யூட்டரால அந்த ஃபேக்டரைசேஷனை பண்ண முடியும்னு நம்புறாங்க. ஆனால் அது இன்னும் பண்ண முடியல.
ஸோ சர்டன் டிஜிட்ஸ் வரைக்கும், அதாவது வந்து ஒரு நம்பர் வந்து 10 டிஜிட் நம்பர், 20 டிஜிட் நம்பர், 30 டிஜிட் நம்பர்னு இருக்கு. அது வந்து 1,00,000 டிஜிட் நம்பர் அல்லது 10,000 டிஜிட், 20,000 டிஜிட் நம்பரை வந்து ஒரு நம்பரை கொடுத்துட்டோம்னா எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடைச்சிச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபேக்டரைசேஷன். இப்போ ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. ஒரு நம்பரை கொடுத்துட்டு எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அந்த ஃபேக்டரைசேஷன்றது. அதை தான் வந்து அந்த ஃபேக்டர்ன்ற பர்டிகுலர் காயினில் கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா வந்து கண்ணாப்பின்னு ஏதோ ஒரு பசிலை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை சால்வ் பண்ண வச்சோம்னா பெரிய ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருக்குமே. இந்த ப்ராஜெக்ட்லாம் நல்லா வரணும், அதனால தான் காயின் பேஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். அதனால தெரில, அது சரியாகவே போகல. நான் அதை பற்றி ப்ராஜெக்ட் கூட நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் அது. ஏன்னா அது ஒரு அருமையான மேத்தமேட்டிக்கல் டெக்னாலஜி, ஒரு மேக்ஸில் இருக்கக்கூடிய மிக கடுமையான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகல, அதுதான் வேதனையான ஒரு விஷயம். அதனால சார் நான் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தேன் சார். பிகினிங்ல இருந்து நல்லா அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தேன். அது இப்போ ரொம்ப கீழே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 90% கீழே தான் கிடக்கு. இல்லை, காயின் பேஸ் அவங்க ஆனா எல்லா எடுத்துட்டாங்க. இனிமேல் காயின் பேஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இனிமேல் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் வேணா பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அதை. சரிங்க சார். அதே மாதிரி டெக்டம் வந்து எந்த வாலெட் சார் வைக்கிறது? டெக்டம் டிஇடி வந்து இல்லையே, அது வந்து பிஎன்பி செயின்லேயே இருக்குமே. இல்ல எம்இஎக்ஸ்ல இருந்து பண்ண முடியல சார். எம்இஎக்ஸ்ல வந்து டெக்டம்னு தான் காமிக்குது. டெக்டம் ஓன் செயின்ல இருக்கா? ஆமா சார், வெளியே கொண்டு வர முடியல, எதுலையுமே இல்ல. பிஎன்பி செயின் எல்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நானும் காயின் மார்க்கெட் கேப்ல போய் பார்த்தேன், அதுல இது காமிக்க மாட்டேங்குது, அட்ரஸ் காமிக்க மாட்டேங்குது. செக் பண்ணிட்டு சொல்றேன். அதனால இதையுமே அப்ப இல்லைன்னா காயின் எக்ஸ்ல மாத்திக்கலாம். அப்பனா அப்படிதான் பண்ணணும். காயின் எக்ஸ்ல மாத்திக்கலாம். பெங்கெக்ஸ் இருக்கு, காயின் எக்ஸ் இருக்கு, xt.com இருக்கு. சரிங்க சார், நீங்க போட்டுருந்தீங்க காலையில. பிட்ஜெட் கூட இருக்கு. ஆனா பிட்ஜெட்ல இல்லன்னு சரிங்க சார். சார் 1 செகண்ட் சார், ஈத் செயின்ல இருக்கு சார். ஈத் செயின்ல பிஎன்பி செயின்ல எதுல இருக்குமே சார்? ஈத் செயின்ல இருக்கான் பாருங்க. ஈத் செயின்ல இருக்கு சார். எதுல வாலெட் எந்த வாலெட்ல கொண்டு போறது? எதுல வேணாலும் கொண்டு போலாம். ஈத் செயின்ல எல்லா வாலெட்லயும் சப்போர்ட் ஆகுமே சார். சரிங்க சார். எந்த வாலெட் வேணா எல்லா வாலெட்டும் ஈத் செயினை சப்போர்ட். சரிங்க சார், நான் பார்த்தேன். சரிங்க சார், சரிங்க சார். அப்புறம் இவரு நம்ம கிரிப்டோ தமிழ் இருக்காருல்ல சார், மனோ, அவர் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அக்டோபர்ல வந்து 50,000 வரும், இந்த வருஷம் கண்டிப்பா வந்துரும் அப்படின்றாரு பிட்காயின். 35 to 40. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, 40 வரும்னு நான் நினைக்கிறேன். ஆல்டி சீசனே இல்லைன்றாரு சார், முடிஞ்சு போச்சு, யாரும் இன்னும் எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வீடியோ போட்டிருக்காரு இன்னைக்கு. இதை வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்ன்றது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு லண்டன் இவர் ஆனந்த் சாரும் நேத்து வீடியோ போட்டிருக்காரு, 3 மாசம் கழிச்சு போட்டிருக்காரு சார். அவருடைய கருத்து அப்படிதான் இருக்கு. நினைக்கிறேன் வரும். அவருக்கே ரொம்ப இதாயிடுச்சா, என்னன்னு போடுறது, என்னன்னு சொல்றது, ஒரு மெசேஜ் சொல்ல முடியல, என்னால கன்ஃபார்மா எதுவுமே சொல்ல முடியல, அதனால நம்பிக்கையே இல்லாம போச்சு அப்படிங்கிற மாதிரி அவரு கொஞ்சம் விரக்தியா தான் போட்டிருக்காரு. இந்த நீங்க போட்டின சந்தைக்கு அந்த டாபிக் தான் அவரும் பேசியிருக்காரு. எல்லாருமே ஆமா ஆமா, ஆளாளுக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு மாதிரியே கொண்டு போயிட்டாங்க, வழக்கமா உள்ள மார்க்கெட்டு இனிமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நம்ம எல்லாமே இனிமே வந்து ப்ளூ சிப்ல தான் போகணும் சார். நம்ம இந்த ஆல்ட்டு காயின் எல்லாம் போனோம்னா ஒரு சிலது ஏறுது, முக்காவாசி டெட்ல தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, பொறுமையா தான் நம்ம இருக்கணும் எல்லாமே. சரிங்க சார், ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், நான் 2 டேஸ் பேக் உங்க வாட்ஸ்அப்ல கிரேஸ்கேலோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 27 ப்ராஜெக்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தேன் சார். எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் தவிர எதுவுமே வெளியில வராத ப்ராஜெக்ட்டுங்க. அப்படியா சார்? அதான் கொஞ்சம் தேடினா எதுவுமே கிடைக்கல சார். இல்ல எந்த ப்ராஜெக்ட் நீங்க அனுப்பிச்சிங்க, நான் பார்த்தேன். ஒரு டிஓவை தவிர எதுவுமே வெளியில வராத ப்ராஜெக்ட் தான் இருந்தது. எல்லாமே இன்னும் வெளியிலேயே வரல, இன்னும் டோக்கன்ஸே கிடையாது அதுக்கு. ஓகே சார். அதுக்கு ஏர்லி இன்வெஸ்டரா உள்ள போட்டிருப்பான், அதெல்லாம் 0.001 வாங்கிக்கிட்டு இருப்பான் அவன். ஓகே சார். அதனால ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விசி மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். நான் பார்த்தேன் நீங்கள் அமிச்சதை. ஒரு டிஓ மட்டும்தான் அதில் பழைய ப்ராஜெக்ட், எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். மற்ற எல்லாமே வந்து மேக்ஸிமம் 20 ப்ராஜெக்ட் வந்து இன்னும் வெளியிலேயே வரல. சரி சார், ஒருவேளை வந்துச்சுன்னா நம்ம
வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாமா சார்? இல்லை அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன ப்ராஜெக்ட்னே தெரியல. அது ப்ராஜெக்டோட பேர் மட்டும்தான் இருந்தது. நான் பார்க்கணும். அதில் 2-3 ப்ராஜெக்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்ற எல்லா ப்ராஜெக்ட் எனக்கு தெரியாது. அதில் நியோஸ் NOUS அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் ஏதோ நான் ஏற்கனவே எங்கேயோ முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் ஏஐல இருந்த ப்ராஜெக்ட்ஸ். மற்ற ப்ராஜெக்ட்லாம் நான் அதிகம் பார்த்ததில்லை. நான் பார்க்கணும், செக் பண்ணிட்டு வேணா சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சார் ஒன் மோர் டவுட் சார். சொல்லுங்க. அது இப்போ MEXC பண்ண மாதிரி இப்போ பிங்எக்ஸி இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிடுவாங்களா சார்? டெக்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, டெக்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. மிக்ஸி பண்ணதுக்கு ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் என்னன்னா, லாஸ்ட் இயர் மட்டுமே இந்தியாவில் வந்து TDS எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 36,000 கோடி. ஸோ 1% 36,000 கோடினா மீதி இருக்கக்கூடிய 30% எவ்வளோன்னு பார்த்துங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. அது வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க MEXCயை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. MEXCயில் தான் நிறையா ட்ரேட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா MEXCயை பிடிச்சிருக்காங்க. இது மாதிரி எந்தெந்த இதில் ட்ரேட் அதிகமாக இருக்கோ அது ஒன்று எனக்கு ஏற்கனவே தெரியும். இது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்ட்டு. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் பார்க்கல. கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இருக்கும்போது அதை ஆரம்பிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இப்போயே பண்ணியிருக்காங்க. ஸோ வரும், அது மாதிரி நிறையா தான் வரும். இது மாதிரி இடையூறுகள் நிறையா தான் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் நீங்கள் டெக்ஸஸை யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட் திங். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். வேற சார் இப்போ ஐபி காயின் வாங்கலாங்களா? ஐபி இன்னும் கீழே வரட்டும், வெயிட் பண்ணி எடுங்க. ஏற்கனவே வந்துட்டு தான் மேலே போச்சு. வாங்கி விற்றுட்டீங்களா ஒரு $4? நான் வித்துட்டேன் சார். வித்துட்டு மறுபடியும் வாங்கி ஆவரேஜ் பண்றேன். வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே ஓகே சார். பை பண்ணலான்னு போட்டிருந்தேனே 2.5 வரும்போதுமே. ஆமா சார். எடுக்கலாம். மறுபடியும் 2.9 வரைக்கும் போயிட்டு கீழே வந்தது. 2.82 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். 2.47 வந்துட்டு மறுபடியும் 2.82 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 2.3 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. பாருங்க, அது கொஞ்சம் இந்த மாதிரி வாலட்டைலாக இருந்துச்சுன்னா ஓகே தானே. ஒரு 30-40 சென்ஸ் கிடச்சிச்சினாலே ஒரு 100 காயின் 200 காயின் வாங்கினீங்கன்னா $50 $100 இல்லை $200-300 கிடைக்கும். ஸோ அதே நீங்கள் ஒரு சின்ன சின்ன ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே ஓகே சார். வேற சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ டிஏவை வந்துட்டு நம்ம நோவா வேலட் சொன்னீங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ல அதை வந்து பை செல் பண்ணணும்னா அப்போ அது என்ன? எந்த டெக்ஸ்லையும் இல்லைங்க, அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க. சரிங்க. Anything else? இன்னொரு டவுட் சார் எனக்கு. சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வாலெட்ல வந்து ஸ்வாப் பண்றோம்ல சார், ஸ்வாப் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் வருது. அதே மாதிரி டெக்ஸ்ல போய் நம்ம பை அண்ட் செல் பண்றோம், வைங்களேன், மாத்துறோம், கன்வெர்ட் பண்றோம். இப்ப இது டெக்ஸ்ல பண்றதுக்கும் டைரக்டா நம்ம வாலெட்ல பண்றதுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கும்? பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். வாலெட்ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் அதிகமா பிடிப்பாங்க. டெக்ஸ்ல பே பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ல பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிறது வாலெட்ல தான் ஸ்டோர் ஆகும். எந்த வேலெட்ல அந்த டெக்ஸை கனெக்ட் பண்றீங்களோ அந்த வேலெட்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். நீங்க இதுல டேரக்டா ஸ்வாப் பண்றதுக்கு பதிலாக டெக்ஸ்லயே பே பண்ணுங்க. வேலெட்டுக்குள்ள டெக்ஸை ஓப்பன் பண்ணி பண்ணுங்க. இதை விட ஃபீஸ் அங்கே அதிகமா வரும். நேற்றுக்கு தான் யாரோ சொன்னாங்க, எனக்கு 12 சென்ட்டோ 15 சென்ட்டோ பிடிச்சது $8 பிடிச்சிட்டாங்கன்னாங்க. என்ன சார் 15 சென்ட் தானே சார் வந்தது எனக்கு, நான் இது பண்ணதுக்கு டெக்ஸில் போய் யூஸ் பண்ணதுக்குன்னு. ஏதோ ஒரு காயின் நேற்று யாரோ ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி அதில் பண்ணாதீங்க. மெக்ஸியில் இருக்கக்கூடிய டெக்ஸில் பண்ணியிருக்காரு. MEXC டெக்ஸ் இருக்குது தெரியுங்களா? மெக்ஸிக்குள்ளே ஓப்பன் பண்ணி ஒரு டெக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அதில் பண்ணும்போது $9 $8 பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சார் அது ஏன் சார் பண்ணீங்க? அதுக்கு யூனிஸ்வாப் அது மாதிரி சொலோனா டெக்ஸ் இந்த டெக்ஸஸ்லேயே பே பண்ணியிருக்கலாமே, 15 சென்ட்டுக்கு மேலே போகாது. என்ன தெரியாமல் பண்ணிட்டேன் சார். அது மாதிரி அதில் ஸ்வாப் பண்ணாதீங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே சார். இது வந்து ரொம்ப கொஞ்சம் நல்ல சீப்பாகவே இருக்கும். ப்ரைவேசி காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஏறிட்டு இருக்கு பாருங்க. அதை நிறைய காயின்ஸ் ப்ரைவேசி காயின்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது. டஸ்கெல்லாம் ரொம்ப பழைய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட நல்லா மேலே ஏறி வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் லுக் இன் டு தோஸ் செக்டர். அந்த செக்டர் கொஞ்சம் பாருங்கள், ப்ரைவேசி செக்டர். எல்லாமே ட்ரேடிங் தான், நாட் ஃபார் லாங் டேர்ம் அண்ட் ஆல். இப்போதைக்கு அப்பப்போ காற்று உள்ள போதே தூத்திக்கணுன்ற மாதிரி அப்பப்போ மேலே எதில் இருக்கோ அதில் போட்டு காசு எடுத்துக்கணும். இப்போ ப்ரைவேசி செக்டர் கொஞ்சம்
திடீர்னு ஒரு 30-40% ஏறிட்டு இருக்கு, பம்ப் ஆகிட்டு இருக்கு. லுக் இன் டு ப்ராஜெக்ட்ஸ் லைக் டேஷ், டஸ்க்கு, ஜெட் கேஷ், அதே மாதிரி வேற என்ன இருக்கு ப்ரைவசி பேஸ்டு, அம்ரா UMPRAன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது சொலோனால இருக்கிறது, XT.comல இருக்குது. அதுக்கப்புறம் லாக்குன்னு ஒன்று இருக்கு, அது ரீசெண்டாக ஒருத்தர் தான் எனக்கு சொன்னார், நான் இன்னும் போய் பார்க்கல அதை. சார் அதை செக் பண்ணுங்கட்டு இன்னும் நான் செக் பண்ணல. இப்போ தான் 2 நேற்று முந்தானேற்று ஒருத்தர் சொன்னார் லாக்குன்னு ஒரு ப்ரைவசி டெக்ஸ் இருக்குது சார், கொஞ்சம் செக் பண்ணுங்கன்ட்டு. கூட செக் இட் அவுட். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் சொன்னார், அப்போ AVOன்னு ஒரு ப்ராஜெக்ட் சொன்னார், அதையும் செக் பண்ணுங்க. நான் என்ன செக் பண்ணல அதையும். இதெல்லாம் நேற்று ஒருத்தர் எனக்கு சொல்லிட்டு இருந்தார், அவர் லைவ்ல இருக்காரான்னு தெரியல. ஸோ ப்ரைவசி வேஸ்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் பாருங்கள், பம்பிங் அப்பப்போ தரதரன்னு பம்ப் ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்து மறுபடியும் இப்போ மேலே போயிருக்கு, ரிவர். ஒரு 15 நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன், ஓகே தான் சொன்னேன். பட் ஆனால் நானும் எதுவும் உள்ள வாங்கலை, அவங்களும் வாங்கினாங்களான்னு தெரியல. ஒரு $10 இருந்தது, $11 இருந்தது, $30 வரைக்கும் போச்சு. மறுபடியும் $12-13 4-5 நாளைக்கு முன்னாடி வந்தது. இப்போ மறுபடியும் பார்த்தா $35 போயிடுச்சு. ரிவர் டிக்கெட் பேர், அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த வாலட்டைலாக இருக்கிறது ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக் ஒருத்தருக்கு. இதை ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் ட்ரேட் பண்ணுற வேணா பண்ணுங்கள், அப்பப்போ நல்லா மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ அதனால் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பாருங்கள். ஸோ ஒன்ஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன அமௌண்ட்டை வந்து சின்னதாக ப்ராஃபிட் அதில் பார்த்துட்ருக்கலாம். ஸோ தட்ஸ் யூ கேன் டூ தட். எவ்வளோ கீழே வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, அல்லது வாங்கிட்டு கீழே போயிட்டே இருக்குன்னு பார்க்குறதுக்கு பதிலாக இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் போட்டு யூ கேன் மல்டிப்ளை யுவர் USDT. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிக்கிட்டு வரலாம், கொஞ்சம் சின்ன லாபத்தை வச்சு 10-20%, 10%, 20%, 30%. அது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லாவே அந்த 10-20% மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி எவ்ரி டைம் மூவ் ஆகிட்டே இருக்காது, அப்பப்போ அடுத்த ப்ராஜெக்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. எது வந்து வாலட்டைலாக இருக்கோ அதில் போட்டு எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அது வந்து பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு $1000 வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இன்னொரு $600 $700 எக்ஸ்ட்ரா பண்ணிடலாம். யாரோ கை தூக்குறாரு, AI. வணக்கம் சார். வணக்கம், ரஹ்மத் சொல்லுங்க சார். இப்போ மாவி வாங்கலாமா சார்? வாங்கலாம். 053ல இருக்குல்ல. ஆமாங்க சார். இப்போ வந்து ஒரு அன்லாக்கிங் வேற வருது. அது அன்லாக்கிங் ஒன்று வருது பிப்ரவரியில். என்ன அன்லாக்கிங்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பம்ப் பண்ணிட்டு தான் அவங்க இறக்குவானுங்க. செக் பண்ணுங்க, பாருங்க. அன்லாக்கிங் நெக்ஸ்ட் மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் அன்லாக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். February 6ல வந்து அன்லாக் டேட் இருக்கு சார். ஓ அதான் பிப்ரவரியில் அன்லாக் இருக்கு இல்லையா? எவ்வளோ அன்லாக் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியலைங்க சார். அந்த டைம்ல வந்து போன டைம் அப்படிதான் சார் பம்ப் ஆச்சு, அதே மாதிரி இந்த டைம் பம்ப் ஆகும். அன்லாக் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி பம்ப் பண்ணிட்டு இறக்குவாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐபி வாங்கலாம்னு இருக்கேன் சார். ஐபியா? ஆமா, மாவியா பம்ப் ஆனதுக்கு அப்புறமா ஐபி வாங்கிக்கலாம். ஐபி வந்து நல்லா கீழே வந்தது, எங்க படுக்கலையா? 1.46 ரொம்ப நாளா இருந்து தானே மேலே இப்போ வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல எடுக்கலையா நீங்க? எடுக்கல சார். வெயிட் பண்ணி எடுங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் சார். நம்ம டான்ஜம் வேலெட்ல சேஃபால் வேலெட்ல இருக்கிறத வந்து டெக்ஸ்ட்ல போய் செல் பண்ணிக்கலாமா, பை பண்ணிக்கலாமா சார்? அதுலேருந்து கனெக்ட் பண்ணாதீங்க. கோல்டு வேலெட்டை வச்சுக்கோங்க. அங்கேருந்து எதுவுமே கனெக்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம பை பண்றதா இப்போ வந்து வெளியில மெக்ஸ் கொண்டு தான் வந்து யூஸ் பை பண்ணுங்க. பண்ணிருக்கேன். வெளியில கொண்டு வந்து பை பண்ணுங்க. அதை வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நிறைய பேர் நேற்று தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து ஒரு மெட்டாமாஸ்க் யூஸ் பண்றதா வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மெட்டாமாஸ்க்ல ஒரு மெயின் வேலெட் வச்சிருக்காங்க. அந்த மெயின் வேலெட்ல என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 காயின் வச்சிருக்கீங்க. மேஜர் போர்ஷன் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ அதில் தான் வச்சிருக்கீங்கன்னா, அந்த பர்டிகுலர் மெட்டாமாஸ்க் வேலெட்டை எந்த ஒரு டெக்ஸ்லையும் எந்த வெப்சைட்லையும் கனெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டெக்ஸில் பண்ணணும்னு சொன்னால் இன்னொரு மெட்டாமாஸ்க்கு தனியாக ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மெட்டாமாஸ்கில் கொண்டுட்டு வந்து இந்த காயினை கொண்டுட்டு வந்து ட்ரேட் பண்ணிட்டு வாங்குறதோ விற்கிறதோ பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க, மெயின் வேலெட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் மெயின் வேலெட்டுக்கு பேர் ஒன்று வச்சுக்கோங்க. ட்ரேட் பண்ணுற வேலெட்டுக்கு ஒரு பேர். மெட்டாமாஸ்கில் மெயின் வேலெட் 1, மெயின் வேலெட் 2ன்னு பேர். அப்படி தான் ஒரு வேலெட் 1 வேலெட்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு பதிலாக ரீநேம் பண்ணிக்கோங்க. வேலெட் 1ன்றது மெயின் வேலெட் அல்லது ஸ்டோரேஜ் வேலெட்னு வச்சுக்கோங்க. அல்லது வேலெட் 2ன்றத ட்ரேடிங் வேலெட்னு பேர் கொடுத்துக்கோங்க. என்ன பண்ணலான்னு மெயின் வேலெட்டை வந்து எந்த ஒரு டெக்ஸ், எந்த ஒரு வெப்சைட்டு எதுலேயுமே கனெக்ட் பண்ணாமல் வச்சுக்கலாம். என்ன ரீசன்னா, ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்து டோட்டல்
போர்ட்ஃபோலியோவும் ஜீரோ ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாத ஒரு வெப்சைட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபிஷிங் சைட்டோ ஏதோ ஒன்றில் தெரியாமல் ஏற்கனவே அவ்வளோ லாஸில் இருக்கும். ஒரே ஒரு கிளிக் ஆஃப் பட்டனில் உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவும் ட்ரைன் பண்ணி ஜீரோ ஆக்கிடுவாங்க. அதனால அந்த எந்த வேலெட்டாக இருந்தாலும் அந்த வேலெட்டை டேரெக்டாக வெப்சைட்ஸில் டெக்ஸஸில் கனெக்ட் பண்ணுறதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 வேலெட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேலெட்டை வந்து எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா ஸ்டோரேஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு வேலெட் ஒரே இதுலேயே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரஸ்ட் வேலெட்னா 2 ட்ரஸ்ட் வேலெட், சேஃப் பால்னா 2, அதே மாதிரி ஸ்டார் கேசர்னா 2, மெட்டாமாஸ்க்னா 2 வச்சுங்க. ஒன்று வந்து ஸ்டோரேஜுக்கு, ஒன்று வந்து ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. கொண்டுட்டு வாங்க, ட்ரேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அங்கே மூவ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு சின்னதாக ஒரு 10 சென்ட் அல்லது ஒரு $1 போகிறதுக்காக $1 இதில் போகுதே மிச்சப்படுத்துகிறோம்னு நினச்சிக்கிட்டு மொத்தத்தை இழந்துடாதீங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை நான் ஆக்சுவலி வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற மணி விஸ்வா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ டேஞ்சம் வாலெட் இருக்கும் சார், ஹார்ட்வேர் வாலெட்டு. அதில் வந்து நம்ம காயின் எங்கேயும் பண்ணாமல் அதில் ஸ்டாப் பண்ணால் சேஃப் ஆகும். இல்லை, நீங்கள் பேசுறது ரொம்ப வால்யூம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. சார் இப்போ டேஞ்சம் வாலெட்ல ஐஎன்ஜே காயின் வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன், அதை வந்து யூஎஸ்டிடியா ஸ்டாப் பண்ணோம்னா சேஃபான்னு கேட்குறேன். உள்ளவே ஸ்டாப் பண்ணிக்கலாமா? மேக்ஸிமம் அதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அது வந்து கோல்டு வேலெட்டை ஹாட்டில், அதாவது வந்து ஆன்லைனில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. அதை ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அங்கேருந்து வெளியில் கொண்டு வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெப்லரில் கொண்டு வந்து ஸ்வாப் பண்ணுங்கள் ஐஎன்ஜேயை. ஸ்வாப் பண்ணி முடிச்சோன்னே அங்கேருந்து கொண்டு போய்க்கோங்க. அதுதான் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கோல்டு வேலெட்டை கோல்டாகவே வச்சுக்கோங்க. அதாவது ஹாட் வேலெட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வேலெட் வந்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதை வந்து எந்த இதுலையும் லிங்க் பண்ணாதீங்க. ஸ்வாப் பண்ணுறதுக்கோ டெக்ஸ்லையோ வெப்சைட்லையோ எதுலையுமே கேவைசி கொடுக்குறதோ எது கொடுக்குறதோ எதுக்குமே கொண்டு வந்து கொடுத்து எதையுமே லிங்க் பண்ணி வைக்காதீங்க. அதை தனியாக வச்சுக்கோங்க. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், சேஃபர் சைடு, அட்மோஸ்ட் சேஃப்டி அது. ஓகே சார். ஓகே. வேற இன்னொருத்தர் ரசாக்னு ஒருத்தர் கை தூக்குனாரு. தெரியல. வேற என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வந்து கியூபிக் காயின் சேஞ்ச் வாலெட்ல ஹோல்டு பண்ணியிருந்தோம். அதை வித்ட்ராவல் பண்ணும்போது வித்ட்ராவல் ஆச்சு, பட் இங்க வந்து சேரல. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அப்படிதான் இருக்கு. வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்கா சார் அதை வித்ட்ரா பண்றதுக்கு சேஞ்ச் வாலெட்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு $1,700 மாட்டிட்டு இருக்கு. அது எடுக்க முடியல சார். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா ஒரு $1,500 கிட்ட அவர் வச்சிருக்காரு. நானும் நிறைய முறை ட்ரை பண்ணிட்டேன், அவரும் ட்ரை பண்ணிட்டாரு. என்னோட ஒரு சீட் ப்ரைஸ் ஃபுல்லாகவே என்கிட்ட கொடுத்துட்டாரு. எடுத்து ஃபுல்லாக நானும் ரொம்ப முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வெளியில் எடுக்க முடியல. சரிங்க சார். தேங்க்யூ. சேஞ்ச் வேலெட்டை ஓப்பனே பண்ண முடியல. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சேஞ்ச் வேலெட்லேருந்து மூவ் பண்ணார். சரிங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஒரு 6 மாதத்துக்கு அன்றைக்கே நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன், மூவ் பண்ணுறதுனா மூவ் பண்ணிங்கன்னா. அன்றைக்கி அடுத்த நாள்லேருந்து யாராலையும் மூவ் பண்ண முடியல. அவர் தான் சொன்னார் நான் மூவ் பண்ணிட்டேன் சார்னு. அதனால தான் நான் ஸ்டேட்டஸ்லேயே வச்சேன், ஏதாவது சேஞ்ச் இருந்தால் மூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாராலையும் மூவ் பண்ண முடியல. சரிங்க சார். சரி சரி சார். அந்த ப்ரூவ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்லங்க சார், அதை பத்தி என்னங்க சார் உங்க ஒப்பீனியன்? ட்ரேட் பண்றதுக்கு தான் அதை யூஸ் பண்ணது. இப்போ ரொம்ப ஒரு 30 சென்ட்ஸா 40 சென்ட்ஸ்ல இருக்காது, 35 சென்ட்ஸ் பக்கமா இருக்கு. அதுலேயே தான் கிடக்கு. ட்ரேடிங்க்கு இப்போ வாலட்டைலா இருக்கா? இல்லைங்க சார், வாலட்டைல் இல்ல. அது ட்ரேடிங்காக முன்ன எடுத்தது 7ல எடுத்தது. ஓகே. அது 9 பவுன் வெயிட் பண்ணா அது கீழே வந்துருச்சு. கொஞ்சம் மேலே போனா 7 to 9ல அப்படியே நின்னுட்டு இருந்துச்சு முன்ன. கொஞ்சம் மேலே போனா கொடுத்துருங்க. ஓகேங்க சார். ஷார்ட் டேர்ம் தான், அதை ட்ரேடிங்காக தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே ஓகேங்க சார். ஒரு டேர்ம்ல நல்லா வாலட்டைலாக இருந்தது ஒரு மாதம். ஆமாங்க சார்.
சார் ஆர்பிஎன்டி வந்து செல் பண்ணிட்டு டாலரா வெளியில எடுத்துட்டு வந்துடலாமா சார்? ஏன்னா அந்த அந்த டெக்னிக்கல் விஷயம் கொஞ்சம் எனக்கு ஒன்றும் புரியல. எங்க செல் பண்ண போறீங்க? எம்இஎக்ஸ்ல செல் பண்ணிட்டு டாலரா வெளியில எடுத்துட்டு வந்துடலாமா? ஓ, உங்களுக்கு ஆர்பிஎன்டி உள்ள போட இது பண்ண தெரியலையா, எடுத்துட்டு போக தெரியலையா? ஆமாங்க சார். அது செயின் ஆட் பண்ணிட்டு பண்ண வேண்டியதுதானே, அவ்வளவுதானங்க அது. நீங்க ஏதோ கேஒய்சி சொன்னீங்க சார். மெட்டாமாஸ்க் எந்த வேலைக்கு திரும்பினாலும் கேஒய்சி பண்ணாதான் ஆர்பிஎன்டி மட்டும் பண்ண ஆமா, முடியும். அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு, தேவைன்னா நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேனே. நான் லிங்க் கூட தான் நான் சரிங்க வீடியோலயே சார். கொடுத்துருந்தேனே. சரிங்க சார், லிங்க் அனுப்பி என்ன விடுங்க சார். ஒரு ஒரு நிமிஷத்துல ஆயிடுமேங்க கேவைசி அது. சரிங்க சார், சரிங்க சார். அந்த லிங்க் அனுப்பி வைங்க சார். நான் வேணா டிஎம் பண்றேன், அப்புறமா நான் பண்ணி விட்டுறேன், கொஞ்சம் பண்ணி விடுங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். வேறங்க சார் இப்போ கேவைசி பண்ணா கூட அதுல அப்படியே செல் பண்ண முடியுமா சார்? ஸ்வாப் பண்றது ரெடெக்ஸ் அப்படி IO.IOன்னு சொல்லிட்டு ரெடெக்ஸ் இருக்கு, அங்கேருந்து நீங்க அப்படியே USDT கூட கன்வெர்ட் பண்ணலாம். பண்ணிக்கலாமா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அன்னைக்கு ஒரு 3 எக்ஸ்சேஞ்ச் வந்து சொன்னீங்க, லைக் MAXக்கு பதிலா காயின்எக்ஸ், பிங்எக்ஸ், அதுக்கப்புறம் ஸோ இப்போ Gate.io கூட யூஸ்ல யூஸ் தானே பண்ணலாம். சார் பட் இருக்கு? ஆனால் அது அகைன் இந்தியாவோட FIUக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க. அது இன்கேஸ் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு யூஸ் ஆகுதா என்னன்னு தெரியல, சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஐம் நாட் ஷுர். இல்ல சார், Gate.io ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுலயும் இருக்கு, MAXல இருக்குங்க. இருக்க சேம் எல்லா ஆக்சுவலி யூஸ் காயின்ஸ். பண்ண முடியுதான்னு பாருங்க, நான் அதுதாங்க சொல்லிட்டு இல்ல இருக்கேன். இல்ல யூஸ் பண்ண இல்லைன்னு முடியுது சொல்லுங்க. சார், யூஸ் பண்ண முடியுது, எனக்கு தெரிஞ்சு யூஸ் நிறைய பண்ண பேரால முடியுது. யூஸ் பண்ண முடியல, எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணது கிடையாது. நான் வேணா பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே. இல்ல நான் யூஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், ஆக்சுவலி நல்லாவே யூஸ் ஆகுது. சரி சரி சரி. பிங்கெட்ஸ் கேட் ஓகே சார், ஒர்க் ஆகுது சார், நல்லா இருக்கு சார் கேட். ஓ, ஒர்க் ஆகுது. கேட்டோட கேட் லைட்டா, கேட் ப்ரோவா? Gate.io கேட் லைட் கிடையாது. லைட் கிடையாது. ஓகே ஓகே. ஏன்னா லைட் வெர்ஷனும் இருக்கு, அது ப்ரோ வெர்ஷனும் இருக்கு. ப்ரோ வெர்ஷன் நீங்க வந்து தான் இல்லை நான் அது இது அப்ளிகேஷன் ஃபைல் வேணா உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். எனக்கு ஒருத்தர் அனுப்புனா அதுதான் எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். நான் யூஸ் பண்ணுறது கிடையாது அதை. அவர் வந்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுங்கன்னு எனக்கு அனுப்பி வச்சிருந்தார். அதுதான் யாரை கேட்டாலும் அனுப்பிச்சி விட்டுருக்கேன். ஒர்க் ஆகுது சார், நல்லா அப்டேட்லாம் ஆட்டோமேட்டிக் கேக்குது, அப்டேட் கொடுத்தவொடனே அப்டேட் ஆயிடுது. பரவாயில்ல. ஓகே ஓகே. ப்ளே ஸ்டோர்ல இருக்குங்க சார், இல்ல ஏபிகே ஃபைல் சொல்றாருங்க சார்? APK ஃபைல். ஓகேங்க சார், ஓகே. எனிதிங் எல்ஸ்? சார் எனக்கு ஒரு டவுட் ம். சார். நான் வந்து இப்போ கல்ஃப்ல இருக்கேன். ம். இப்போ நான் MXC நான் யூஸ் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ளிகேஷன் என்ன நல்லா ஐடி கொடுத்துருக்கீங்க? இருக்குது. என்ன ஐடி கொடுத்துருக்கீங்க? நான் இந்தியன் ஐடி தான். நான் 2021 ஓப்பன் பண்ணேன் சார். இல்லைங்க, இப்போ வரைக்கும் பிரச்சனை. இந்தியன் ஐடி தான் 28க்கு அப்புறம், பிப்ரவரி 28க்கு அப்புறம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க இந்தியன் ஐடி இருந்தா. ஓகே. நீங்க கல்ஃப்ல இருந்தாலும் சரி, யூஎஸ்ல இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, என்ன ஐடி நீங்க ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க? இந்தியன் ஐடி, அவ்வளவுதான். இந்தியன் ஐடி. ஓகே ஓகே. அதுதான் இன்னொரு டவுட் சார். இன்னொரு டவுட் சார். ட்ரேடர் ஜென ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, ஸ்மால் எக்ஸ்சேஞ்ச் தான். மேக்ஸோடது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் கேஎஸ்சியோட எக்ஸ்சேஞ்ச். டெக்ஸுங்க அது. அதுல நம்ம வந்து இல்ல இன்னொன்று இருக்கு சார். நான் உங்களுக்கு பர்சனலா டிஎம் பண்றேன். ஓகே. அது டிஆர்எக்ஸ் தான் உள்ள கொண்டு போக முடியும். டிஆர்எக்ஸ் தான் கொண்டு போக முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா காயினுமே இருக்கு. நிறைய மோஸ்ட் பிஐடிஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதுல நான் கேஎஸ்சி. ஆனா அது ட்ரஸ்டபிள் கிடையாது. ஸ்வாப் பண்ணிட்டு உடனே வெளியே வந்துடலாம். ஆனா அது வந்து எப்ப வேணாலும் அது சொல்ல முடியாது. பட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. நீ எந்த செயின் பிரிட்ஜ் பண்ற பயமா இருக்கு அப்படின்னா அதுல போயிட்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணி வெளியே வந்துடும். ஓகே ஓகே ஓகே. எத்தனையும் கொண்டு போகலாம், டிஆர்எக்ஸ் கொண்டு போகலாம். செயின் ஈஸியா கொண்டு போகலாம். மற்ற செயின்லாம் எப்படி நான் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை. சரிங்க சரி. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ நாக்கா ப்ராஃபிட் புக் பண்ணலாமாங்க சார்? இப்போ பண்ணலாமே. இப்போ புக் பண்ணிட்டு கீழே 60 வாங்கிக்கலாம். கேபிஓ தான் ப்ராஃபிட்னு ஒன்று கண்ணில் காட்டுது, புக் பண்ணுங்க. சார் இப்போ BTC 70,000 கீழே போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இப்போ எப்படிங்க சார் கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து சப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 90 பிரேக் பண்ணி போச்சுன்னு சொன்னால் 83 வரும்.
83 சப்போர்ட்டையும் உடச்சிச்சுன்னா 78 சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா 72. அதுக்கு மேலே உடைக்குமா என்னன்னு தெரியல. என்னோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 72 வரைக்கும் வரலாம் உடைச்சா. 90ல் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். 90 கீழே போகக்கூடாது. 90 கீழே போச்சுன்னா 83, 83.7, 83.7 உடச்சிச்சுன்னு சொன்னால் 78, 78 உடச்சுன்னா 72. எப்படி இருக்கும்னு தெரியாது. நான் 15ஆம் தேதி அந்த கிராஷ் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். நிறைய பேர்ட்ட சொன்ன 15th வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 15th அன்னைக்கு இருக்கும், 15th அன்னைக்கு இருக்கும்னு வச்சுட்டேன். அன்னைக்கெல்லாம் வரல. 97 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ தான் வீடு வருது. ஜான்வரி 15th இந்த 90 கிட்ட வந்துடும் அப்படின்னு. 87, 88, 90 அந்த ரேஞ்சுக்கு வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அது வரல, இப்போதான் வருது. பார்ப்போம். இந்த டாரிப்ஸு, கிரீன்லாண்டு பிரச்சனை, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அக்யூமுலேட்டிங். எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. சரி, அதே மாதிரியே வந்து கோல்டு சில்வர் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதுவும் கீழே விழுவதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஃபார் தி பெஸ்ட். வேற கோல்டு சில்வர்லாம் டெய்லி ஏடிஹெச் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அதைத்தான் சொல்கிறேன். அது எப்போ வேணாலும் கீழே விழுவும். மெட்ரோல்ஸை பொறுத்தவரை அதே மாதிரி காப்பரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6 போயிடுச்சு. $4 இருந்தது, இப்போ $6 ஆயிருக்கு. ஸோ அது 94 சில்வர் எல்லாமே மேலே தான் இருக்குது. மெட்டல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே மேலே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கிரிப்டோ ட்ரேடர்ஸும் மெட்டல் ட்ரேடிங்க்கு போயிட்டானுங்க போல. அதே மாதிரி ஓவர் லெவரேஜ் பண்ணிக்கிறாங்க கிரிப்டோவில். அதுவும் ஒரு சிக்கல். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ பிரச்சனையே ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ஷார்ட் அடிப்பாங்க. மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஷார்ட் மேலே ஷார்ட்டை வச்சு கீழே அப்படியே இறக்குவானுங்க. அதுதான் சிக்கல். இப்போ இது என்னைக்கு ஒழியுமோ அன்னைக்கு தான் கரெக்டாக இருக்கும் மார்க்கெட். பார்க்கலாம். அதே மாதிரி சைனால வந்து நார்மல் பீப்புள்ஸ் வந்து நிறைய டெய்லி வாங்கி ட்ரேடிங் பண்றாங்களா சார் கோல்டுல? நேற்று நியூஸ் பார்த்தேன் சார். சைனீஸ் இருக்காங்கல்ல சார், அவங்க சாதாரணமா கூலி வேலை பாக்குறவங்க வந்து எல்லாருமே 100, அதாவது டெய்லி $100, $200 அவங்க கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பயங்கரமா. வேர்ல்டுலேயே சைனீஸ் தான் இப்ப அதிகமா பண்ணிருக்காங்களா சார் பப்ளிக்ல வந்து. அது ஒரு ரீசன் சொல்றாங்க சார். ஆமா, அதே மாதிரி ஆமா பேப்பர் கோல்டு. அவங்க கவர்மெண்ட்டே இப்ப அதை வந்து பேன் பண்றதுக்கு பிளான் பண்ற மாதிரி சொல்றாங்க. டிவில தான் நியூஸ் பார்த்தேன். இல்ல இப்படி ரொம்ப அதிகமா பப்ளிக் வாங்கி ஏதாச்சும் திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நஷ்டமாயிருங்கிறக்காண்டி பண்றாங்க. சத்தியம் டிவில நேற்று நியூஸ்ல பார்த்தேன் அந்த நியூஸ். ஆமா சார். அதுதான் சார். இப்போ அந்த டாக்ஸபிள் அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்ல சிலது வந்து மார்க்கெட் பீக் ஆயிட்ட பிறகு நம்ம பெரிய ப்ராஃபிட் வித்துட்டு அதுக்கு எதனா இது கொடுங்க, அது என்ன ப்ரூஃப் கொடுங்க, அப்பதான் எடுக்க முடியும்ன்ற இஷ்யூ வரதுக்கு இப்போ எல்லாமே இப்போ லோலயே இருக்கும். எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் காயின்ஸ் எல்லாம் லோல தான் இருக்கு. இப்பவே நம்ம வேலெட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுட்டோம்னா லோலயே 30% எதுக்குங்க கட்ட போறீங்க? நீங்க ஒரு 2x வரும்போது 30% கட்டுறது எங்க இருக்கு? ஒரு எக்ஸுமே எல்லாம் 30% கட்டுறது எங்க இருக்கு? அப்படி பாருங்க. அதை நீங்க எப்படி ரிவர்ஸ்ல பாக்குறீங்க? 200% ப்ராஃபிட் வந்து 2x போச்சுன்னா அதுல 30% கட்டுறதுல உங்களுக்கு என்ன? இல்ல அது ஒரு இஷ்யூ. அப்புறம் சில கேஒய்சி அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஃபைனான்ஸ் எல்லாம் பொறுத்த அளவுக்கு ஃபுல் லிக்விடிட்டி இருக்கும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதில் எதுனா காயின் டிசிஎக்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கேன் ஃபைனான்ஸை லிக்விடிட்டியே இல்லாமல். வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சுங்க அவன். அந்த இஷ்யூலாம் அங்கே இருக்காது. லிக்விடிட்டி இஷ்யூவே இருக்காது ஃபைனான்ஸை பொறுத்த அளவுக்கு. எவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்ச் இது? வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரிலையும் பெனிட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்சு இது? காயின் டிசிஎக்ஸ் ஜியோ டெஸ்ட் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிட்டீங்களா? $100 ஆர்டர் போட்டோம்னா 3 மாசம் ஆகும் உழுவுறதுக்கு அந்த ஆர்டர். இல்ல லிக்விடிட்டி இல்ல சார். நம்ம எதனா ஒரு ப்ராஃபிட் நம்ம எடுக்கும்போது தேவையில்லாம வேற எதனா உங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுங்க அந்த மாதிரி இஷ்யூ கேட்க மாட்டாங்க. சொன்னாங்களே அந்த மாதிரி உள்ள கொண்டு நீங்கன்னா 500 கோடி எடுக்க போறீங்களா? இல்ல அப்ப அந்த மாதிரி இருந்தா கேட்க போறான்.
அவ்வளோலாம் வரப்போகிறது. அப்புறம் எங்க உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகே 1000 கோடி 500 கோடி 2 மில்லியன் 10 மில்லியன் எடுக்க போறீங்களா ப்ராஃபிட்டை? இல்லை அப்புறம் என்ன விடுங்க. வேற சரி, கிரிப்டோ மார்க்கெட் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இவ்வளோ டஃப்பா இருக்கு. இப்போ அப்படியே இருந்தா யாரும் வரமாட்டாங்க சார். இப்போ மார்க்கெட்டே இந்த செக்டரே போயிரும் போல இருக்கு சார். அந்த மாதிரி இருக்கு. பப்ளிக் ஒரு ஈஸியாவே கிடையாதுல்ல சார். இல்லை ஈஸியான இல்லைன்னா கிடையாது. நீங்க அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. இட்ஸ் வெரி ஈஸி. அதை வந்து நீங்க அதை காம்ப்ளிகேட்டடா பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா யாருக்குமே இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு ரிட்டர்ன்ஸே கிடைக்கல. அட்லீஸ்ட் நீங்க ப்ராஃபிட் வராட்டியும் இந்த விஷயம் சொன்னீங்கன்னா ஓகே. நீங்க வந்து அது காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அதை யூஸ் பண்றதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து காம்ப்ளிகேட்டட் தான் கிடையாது. வெரி ஈஸி டு யூஸ். நீங்க சொல்றது என்னன்னா ஃபேசிங் வெரி டஃப் டைம். அதை வேணா நீங்க சொல்லலாம். ஸோ அது காம்ப்ளிகேட்டட்னு சொல்லக்கூடாது. தேர் ஃபேசிங் சம் டஃப் டைம்ஸ். அதாவது இது வரைக்கும் ஒரு 1 year 2 years வந்து வெரி டஃப் டைம். ரொம்ப டஃப் டைம் ரீட்டைலர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ரீட்டைலர்ஸ். அகெயின் இன்னொன்னு சொல்லிடுறேன். இதே ரீட்டைலரோட அந்த எமோஷன்ஸ் வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும் ஒரு வாரத்திலேயே. என்ன ஏதாவது ஒரு சின்ன நியூஸ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் காயின் எதையாவது ஒன்று கொண்டு வந்து பெரிய லெவல்ல போகுதுன்னு கடகடன்னு பரவச்சுன்னு சொன்னா ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் சினாரியோ வில் சேஞ்ச். அதையும் நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நிறைய முறை நடந்தும் இருக்குது. ஸோ திடீர்னு கிரீட்ல இருக்கிறது திடீர்னு ஃபியருக்கு போகும், ஃபியர்ல இருக்கு கிரீடுக்கு போகும். அப்படிதான் இருக்கும் மார்க்கெட். அப்படி இருந்தால் தான் அது கிரிப்டோ, இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் தானே. அதையும் நம்ம பார்க்கணும். நீங்க சொல்றது காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இட்ஸ் வெரி டஃப். ஹேக்கிங் ஒரு சைடு ஹேக்கிங் இருக்கு, ஒரு சைடு பேங்க்ரப்சி இருக்கு, ஒரு சைடு நமக்கு சேஃப்டி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு காயினை ப்ரொடெக்ட் பண்றதே ரொம்ப பாடா இருக்கே சார். உண்மைதான். ஏன்னா வந்து யூஸ்வலா வந்து கையில இருக்கக்கூடிய அசட்னு சொன்னா நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சேஃபா ஒரு லாக்கர்ல போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்காது. எவ்ரிதிங் இஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு அசெட். இது டிஜிட்டல் அசெட் தான். அது எல்லாமே டிஜிட்டல் இந்தியன் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து விர்ச்சுவல் அசெட் தான். ஏதாவது நீங்க ஸ்டாக், ஆனா அது வந்து சேஃபா இருக்கும். இப்போ வந்து அதுல இருந்து உங்களுக்கு யாரும் எடுக்க முடியாது, ஹேக் பண்ண முடியாது. என்ன சார்? எந்த இதுல இருந்து சேஃபா பண்றீங்க? இல்ல எனி இந்தியன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் NSE BSE எல்லாம் வச்சுக்கோங்க சார். அதுல இருந்து பெருசா ஹேக்லாம் ஆகாது. நீங்க வந்து பேங்க்ரப்ட், ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ரப்ட்னு ரொம்ப இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 10 வருஷத்துல ஏதோ ஒரு பேங்க் ஒரு இதா இருக்கும். இப்போ கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months ஏதோ ஒரு பேங்க்ரப்சி, ஏதோ ஒரு ஹேக்கிங், ஏதாவது ரக் புல்லு, இது ஏதாவது ஒரு வந்துட்டே இருக்கு சார். இப்போ நம்ம வந்து ஒரு சேஃபா வச்சுக்கிறதே பெருசு. இப்போ ப்ராஃபிட் வர்றது அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அது இல்லாம சேஃபா வச்சுக்கிறதே பெருசா இருக்கு. இது இல்லாம வந்து எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போய் என்ன சொல்றது, திடீர்னு வந்து டீலிஸ்ட் ஆகுது. இத்தனை பிரச்சனை அதான் சொல்றேன். அதான் காம்ப்ளிகேட்னு சொன்னேன் சார். இவ்வளவு காம்ப்ளிகேட்டா இருக்கு, எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது? டாக்ஸ் மட்டும் கட்ட சொல்றாங்க சார். டாக்ஸ் மட்டும் கட்ட சொல்றாங்க. கிரிப்டோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மார்க்கெட் அப்படிதான் ஃப்ளோ ஆகும். அந்த மார்க்கெட் அப்படிதான் மூவ் ஆகும். இப்படி இருந்தா மார்க்கெட்டே இருக்காது சார். நமக்கு வந்து இந்த மார்க்கெட்டு யாரும் வரமாட்டாங்களா சார் இவ்வளவு கஷ்டமா இருந்தா? ஒரு பப்ளிக் ஈஸியா பண்ணி கொடுத்தாதான் நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் வருவாங்க. இவ்வளவு டஃப்பா சிச்சுவேஷன் வச்சிருந்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ராஃபிட்டே ஒரு லாஸ்ட் 2 years ஒரு ப்ராஃபிட் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ட்ரேடர்ஸ் தவிர மத்தபடி இன்வெஸ்டர்ஸ் யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ப்ராஃபிட்டே பார்த்துக்க மாட்டாங்க. லாஸ்ட் 2 years 4 ஆகஸ்ட்க்கு அப்புறம் யாருமே ப்ராஃபிட் பார்த்துக்க மாட்டாங்க. ட்ரேடர்ஸ் வேணா பார்த்துருப்பாங்களே, மற்றபடி இன்வெஸ்டர்ஸ் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ப்ராஃபிட்டும் இல்லை, ப்ரொடெக்ட் பண்றதே ரொம்ப டஃபா இருக்கு. இவ்வளோ கஷ்டமா இருந்தா எப்படி சார் சஸ்டெயின் ஆகும்? இப்படி இன்னும் 2 years இருந்தா மார்க்கெட்டே டெட் ஆயிரும் சார். அவ்வளவுதான். அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி போகுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஸோ இது இட்ஸ் வார்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ வார் அகெயின்ஸ்ட் பிட்காயின், வார் அகெயின்ஸ்ட் கிரிப்டோ கரன்சின்னு தான் சொல்லுவேன். ஸோ பேங்க் வந்து இதில் பெரிய பங்கு வகிக்கிறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இதை தவிர வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்ன்றது யூஸ்வலாகவே நடக்கிறது தான் அது. ஸோ ஒரு பர்டிகுலர் அசெட் வந்து அந்த அசெட் கிளாஸ் அல்லது அசெட் வந்து வல்னரபிள் டு சம் சார்ட் ஆஃப் ஹேக்கிங்கோ இல்லைன்னா போச்சிங்கோ இல்லைன்னா அது மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றது. ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, ஓப்பன் சோர்ஸாக இருக்கனால தான் நடக்குது. நீங்கள் க்ளோஸ்டு சோர்ஸாக இருந்துச்சு அதெல்லாம் நடக்குது. நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து க்ளோஸ்டு சோர்ஸ். அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. எல்லாமே க்ளோஸ்டு சர்க்கியூட்குள்ளே தான் நடக்குது. இது வந்து ஓப்பன் சோர்ஸில் நடக்கிற விஷயம். ஓப்பன் சோர்ஸில் நடக்கிற விஷயம் வந்து மெயினாக இப்போ இருந்துச்சுன்னு சொன்னால் தான் ஓப்பன் சோர்ஸ், இல்லைன்னு சொன்னால் ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்காது. ஸோ யூஸ்வலாக வேலெட்ன்றது எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வேலெட்டில் எதுவும் கிடையாது. அது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டு. இந்த கோடிங் கூட யாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எதில் பண்ணியிருக்காங்கன்னு கூட தெரியாது. அது மாதிரி கோடிங் தான் இருக்கும்போது எக்ஸ்சேஞ்சஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பொறுத்தளவுக்கு. வேறு இங்கே போனீங்கன்னா டெக்ஸஸாக இருக்கட்டும், வேலெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். அது யார் வேணாலும் எந்த வேலெட் வேணாலும்
டிரான்ஸ்பரண்டா பார்க்கலாம். இப்போ இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு டிரான்சாக்ஷன் இப்போ பார்க்கலாம். இப்போ நடந்த டிரான்சாக்ஷன் உலகத்துல இருக்க எல்லாரும் பார்க்கலாம். அதுதான் ஓப்பன் சோர்ஸ்ன்றது. அதனால இது மாதிரி தான் இருக்கும். இந்த இதை பொறுத்தளவுக்கு இதோட நேச்சர் அப்படி. நீங்க சொல்ற ஸ்டாக்ஸோட நேச்சர் அப்படி. ஸோ அப்படிதான் நீங்க ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்கணும். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் சார். வர புல்ரன் வந்து டிஃப்ரெண்ட், மற்ற புல்ரனோட டிஃப்ரெண்ட் பேசியிருந்தோம். அதான் இன்னும் டிஃப்ரெண்ட் தெரியாது, அது இப்ப தெரியுது. ஓகே ஓகே, இந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் நீ எதிர்பார்க்கல யாரும். அதாவது எல்லாரும், அதாவது டெக்னிக்கல் பர்சன்ஸ், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் கூட நம்ப முடியாம போற அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இல்ல அது எப்படி சொல்றதுன்னா, நோபடி கேன் ப்ரெடிக்ட்ன்றது நான் எப்பவுமே தெரியும். நான் எப்பவுமே யூஸ்வல் நான் சொல்றது தான், ஒரு மார்க்கெட்டை வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றது. ஆனா ஒரு சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு இருந்தது முன்னாடி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எதையுமே யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அப்படிதான் இருக்கு. டோட்டலி வேற மாதிரி மாறிடுச்சு. சைக்கிளோட டிஃபரெண்ட் அதுதான் போல. யாருக்குமே இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா 2025ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேட் நியூஸ் அவ்வளவுதான். ஆனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நல்ல நியூஸ் தான் இருந்துச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஆல்ட் ஃபுல்லாவே கிராஷ் தான் ஆச்சு. கிராஷ் ஆகுது. ஏன்னா 25ல வந்து அவ்வளோ நியூஸ், நல்ல நியூஸ், கிரிப்டோ சம்பந்தமான நியூஸ் எஸ்பெஷலி. வேற நியூஸை விட்டுருங்க, நீங்க வார் அல்லது டாரிஃப் அது மாதிரி நியூஸ்லாம் வேற. கிரிப்டோ சம்பந்தமான நியூஸ் எல்லாமே நல்ல நியூஸாக தான் வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல்ட் எல்லாமே கிட்டத்தட்ட இருந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு 80% கிராஷ். ஒரு 5x 10xன்றது அசால்ட்டாக கிராஷ் ஆச்சு. 5xன்றது ரொம்ப சாதாரணமாக 50 ரூபாய்க்கு இருந்தது 10 ரூபாய்க்கு வந்துடுது. 50 ரூபாய்க்கு ஒரு காயின் இருக்குன்னா 10 ரூபாய்க்கு வந்ததுன்னு சொன்னால் 25லேயே நடந்தது. ஆனால் வந்து எல்லாமே நல்ல நியூஸாக தான் இருந்துச்சு. அதனால எதையுமே யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டு வரது தான் இந்த ஐ ப்ரொஃபைலுடைய பிளானா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா போகும். இவ்வளவு நாள்லாம் இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி கொண்டு வந்து என்னத்த பண்ண போறாங்க? சைக்கோவா அவங்க? சைக்கோபா இல்ல, அதுதான் இந்த டிஃபரெண்ட், இந்த சைக்கிளோட டிஃபரெண்டே அதுதான். ஆமா, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ ஒண்ணு பண்ண போறாங்க. அது மட்டும் பெருசா தெரியுது. எந்த அளவுக்கு இந்த மாதிரி இழுத்துன்னு போறாங்களோ அந்த அளவுக்கு ஏதோ நடக்க போகுது மட்டும் தெரியுது. அப்போ சார் இப்ப எல்லாருமே நெகட்டிவா பேசுறோம்ல சார், ஒரே ஒருத்தர் மாத்திரம் பயங்கர பாசிட்டிவா இருக்காரு சார். அவர் யாருன்னா இவரு சார், பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஎஸ் இருக்காப்டி சார். ஒரு இப்ப 2-3 தடவை சொல்லிட்டாப்டி சார், இந்த 2026 வந்து 2 lakhs BTC இல்லைங்க. அவரோட கவலை அவருக்கு. அப்பதானே மக்கள் உள்ள வந்து அவர்கிட்ட வாங்கினா தானே, அவர் போனியானா தானே அவருக்கு ஓடும். ரீட்டைலர் தான் என்ன, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர மாட்டான். அவன் ஓடிசிலே வாங்கிட்டு போயிருவான். ரீட்டைலர் உள்ள வந்தாதான் அவனுக்கு கல்லா கட்டும். அவன் சொல்லிட்டு தான் இருப்பான் அவன். ஆமா, 2 lakhsங்கிறது கன்ஃபார்ம்டுன்ற அடிச்சு சொல்றான். எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றான். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. சரி, அதே மாதிரி பிடிசி வந்து இப்ப யூஎஸ்டிசி பேர்ல இருந்து அதுலயே வச்சுக்கலாமா இல்ல யூஎஸ்டிடி பேர்ல மாத்தணுமா சார்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இதுல வாலெட்ல சார் பிடிசி வந்து யூஎஸ்டிசி பேர்ல இருக்கு, அது யூஎஸ்டிடி பேர்ல மாத்தணுமா இல்ல அப்படியே வச்சுக்கலாமா சார்? யூஎஸ்டிசிக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார். யூஎஸ்டிடி எடுத்துட்டு யூஎஸ்டிசிக்கு மாத்திட்டாங்களே ஒரு 8 மாசத்துக்கு. யூரோப்ல ஃபுல்லாவே யூஎஸ்டிடி பேரே இருக்காது, யூஎஸ்டிசி பேர் தான் இருக்கும். டோட்டலா யூஎஸ்டிடி பேரே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுல பூராவே யூரோப்ல ஃபுல்லாவே சர்க்கிளோட தான் இருக்கும், யூஎஸ்டிசி தான் இருக்கும். அதுவும் நல்ல ஓகே சார், ஸ்டேபிள் காயின் தான் யூஎஸ்டிசியும். சர்க்கிள் தான் நல்லது தான். சர்க்கிள் as well as Tether.